அவர் கவிதையில சொன்ன 2வது விஷயம் வந்து 3 விஷயம் சொன்னேன் இல்லையா? அதுல 2வது விஷயம் வந்து இன்சென்சிபிலிட்டி. எங்க இன்சென்சிபிலிட்டி இருந்தாலும் அவரால அத பொறுத்துக்க முடியாது. இது நான் நெறைய பேர்ட்டயும் நெறைய டைம் சொல்லியிருக்கேன். இந்த பீஸா படத்துல ஒரு ஒரு டயலாக் வரும் விஜய் சேதுபதி வச்சு சொல்றப்ப, "ரொம்ப பயந்தவனால தான் பயப்பட வைக்கிற மாரி கதை சொல்ல முடியும்." அப்படிங்கிறது. அது மாரி அவர் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறதால, நம்ப எல்லாரையும் விட ரொம்ப அடிப்படையில கவிஞன் சென்சிட்டிவா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சென்சிட்டிவா அவர் இருக்கிறதால தான், அந்த ஃப்ரஜைல் திங் தான் அவரோட எங்க ஒரு சின்ன இன்சென்சிபிலிட்டி இருந்தா கூட, இப்ப நம்ப அத கவனிக்க மாட்டோம். நீங்க டக்குன்னு இப்படி பேசிட்டு இருக்கப்ப, இப்படி 1 செகண்ட் குனிஞ்சு இப்படி செல்ல பார்த்துட்டு நிமிர்ந்தீங்கன்னா, அது அவருக்கு ரொம்ப பெரிய ஹியூமிலியேஷனா ஃபீல் ஆகும். இது மாரி அவருக்கு, இல்ல வெளிய யாரோ ஒருத்தனுக்கு நாம் பாராமுகமா இருக்கிறதோ, வேற எந்த அவர் கண்ல எங்க இன்சென்சிபிலிட்டி பட்டாலும் அவரு நெறைய டைம் சொல்லியிருக்காரு. அவரு ஒரு வேட்டை மிருகம் போலன்னு. அவருக்கு அவரு மனுஷங்கள தாண்டி மிருகத்தளவுக்கு அவருக்கு சென்சிபிள் ரொம்ப உண்டு. எங்க எது நடந்தாலும் அவரு உணர்ந்துருவாரு. இல்ல இல்ல அந்த சென்சிட்டிவிட்டி தான் நெனைக்கிறேன். ஓகே, அடுத்ததாக 3வது என்னங்கிறது அடுத்த இதுல சொல்றேன். அடுத்ததாக மருத்துவர் ஸ்ரீவர்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். அன்பின் மனுஷபுத்திரனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ மனுஷபுத்திரனோட ஒரு வாசகரா, மனுஷபுத்திரனோட ஒரு மருத்துவரா, மனுஷபுத்திரனோட ஒரு நண்பரா இங்கே இருக்கிறது எனக்கும் பெருமை, உங்கள் எல்லாருக்கும் பெருமைன்னு நினைக்கிறேன். சகோதரர் கார்ல் மார்க்ஸ் சொல்லும்போது சொன்னாங்க, அது பர்சனலாக மனுஷபுத்திரனா இல்லை மனுஷபுத்திரனா பொயட்ரியா அப்படின்ட்டு. ஸோ நான் பேசுகிறது வந்து மனுஷபுத்திரனை பற்றியா அல்லது அவரோட பொயட்ரியை பற்றியா அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் காலையில் செல்விகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நடந்த உரையாடல் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நான் செல்விகிட்ட கேட்டேன், ஒரு மனுஷனால் எப்படி எல்லாரையுமே இவ்வளோ தூரம் உண்மையாக லவ் பண்ண முடியுது அப்படின்ட்டு. அது அவரோட கவிதையாக இருக்கட்டும் அல்லது அவராக இருக்கட்டும், அவ்வளோ ஒரு மென்மைத்தன்மை, அவர் ஒரு சென்சிட்டிபிலிட்டி ஆர் சென்சிபிலிட்டி வாட் எவர் இட் இஸ், மனுஷபுத்திரனுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்னஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் ஒரு கவிஞருக்கும் அவரோட கவிதைக்கும் அழகு. எனக்கு அவரோட கவிதையில் ரொம்ப பிடிச்ச விஷயம் அல்லது என்னோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்த ஒரு கவிதை வந்து கையால் ஆகாதவன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோட தலைப்பு, அதோட மீனிங் இருக்கிறது வரிகள் மறந்துட்டேன். அதாவது ஒரு புல்வெளியில் ஒரு ஆள் படுத்திருக்கிறாரு. அவர் மேலே பார்க்கும்போது மேகம் போகிறது, அப்புறம் பறவைகள் போகிறது. வாவ், தட்ஸ் தேங்க்யூ. கையாலாகாதவன் என்று சொன்னார்கள், ஆகாயத்தை நோக்கி என் வெறுங்கைகளை விரித்து படுத்திருந்தேன். கையாலாகாதவனுக்கு மேல் ஒரு மழை கடந்து சென்றது, ஒரு நிலவு கடந்து சென்றது, ஒரு பறவை கூட்டம் கடந்து சென்றது, ஓர் அந்தி கடந்து சென்றது, ஒரு பெரிய மேகக்கூட்டம் கடந்து சென்றது. இந்த பிரபஞ்சத்தின் ஆயுளில் ஒரு நாள் கடந்து சென்றது. திறமைசாலிகளுக்கு, அதிர்ஷ்டசாலிகளுக்கு எனக்கு கிடைத்ததை விட எதுவும் அதிகமாக கிடைத்ததா என்று தெரியவில்லை. ஆசம். என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் இது உண்டு பண்ணிச்சுது. ஏன்னா நிறைய லட்சியங்கள், நிறைய குறிக்கோள்கள் எல்லாம் சேர்ந்து போயிட்டது வாழ்க்கையில். ஒரு சின்ன ஒரு ஸ்லோ ஃபேஸ் எடுத்து லைஃப்பை ரிவைண்ட் பண்ணுறதுக்கு இந்த கவிதை மிக மிக உதவியாக இருந்துச்சுது. எல்லா மேடைகள்லையுமே நான் இந்த கவிதையை பற்றி பேசுகிறேன். நான் மனுஷபுத்திரனை பற்றி பேசுகிறேன், எல்லார்ட்டையுமே இந்த கவிதையை பேசுகிறேன். அது இல்லாமல் மனுஷபுத்திரனோட வலிகள், வாதைகள், அவரோட நட்புகள், இது எல்லாம் என்னோட கல்யாணத்துக்கு முன்னால் ரொம்ப நானும் சென்சிபிளாக படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து அதை அவாய்ட் பண்ணுறேன். ஏன்னா இட் ஹாவ் அ வெரி வெரி வைப்ரண்ட் டெண்டன்சி இன்சைட், இட் வில் மெல்ட் யூ. அதை நம்ம ஒரு கவிதையோட நிறுத்திக்கிட்டோன்னா ஃபேமிலிக்கு சேஃப்.
இந்த கவிதையை தாண்டி அந்த கவிதை அப்படி திங்க் பண்ணி அந்த ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது பார்க்குற எல்லாரும் அன்பாக தான் தெரியுறாங்க, பார்க்குற எல்லாரும் அழகாக தான் தெரியுறாங்க. பட் ஒரு வாட்டி 2 வாட்டி ஓகே, பட் தொடர்ந்து அந்த அந்த மாற்றம் உள்ள நடக்கும்போது நமக்கு தெரியறது எங்கேயோ ஒரு ட்ராப் இருக்கு இந்த கவிதையில. அவர் தெரிஞ்சு பண்றாரா தெரியாம பண்றாரா தெரியாது, பட் இட் இஸ் அ ரியல் ட்ராப் ஃபார் பீப்புள். நீங்க சொன்ன மாதிரி அது நம்பிக்கையும் கொடுக்கறது, நம்பிக்கை இன்மையோட ஒரு உச்சத்தையும் தெரிய வைக்கிறது. ஒரு கவிஞனை அவரோட கவிதையை வச்சு நம்ம எந்த இடத்துலையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. அவருக்கு உள்ள நடக்கிற விஷயத்த அவர் அப்படி டாக்குமெண்ட் பண்ணுறாரு. பட் ஒரு மருத்துவராக நான் பார்க்கும்போது அவர் இன்னொரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. நாம் அவரோட கவிதையோடு சஞ்சரிக்கும் போது அந்த உலகம் நல்லா இருக்கிறது. பட் மனுஷபுத்திரன் கூட நாம் அந்த கவிதையை தெரிஞ்சு அவருக்குள்ளே போகும்போது, அவர் பக்கத்தில் போகும்போது அந்த எக்ஸ்ட்ரீம்னஸை ஃபீல் பண்ண முடியும் போது, அந்த வெப்பத்துக்கு ரொம்ப அருகில் போனால் நம்மளை அது சுடும், எரிக்கும். நான் இப்போதைக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கிறேன். பட் நான் செல்விகிட்ட தான் சொல்லியிருந்தேன், அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் எல்லாம் மனுஷபுத்திரன் நம்ம அவ்வளோ க்ளோஸாக இருந்துட்டு அப்புறம் சின்ன ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறதா இருந்தால் மனுஷ் கூப்பிட்டு கேட்பாரு, டாக்டர் கோச்சுக்கிட்டீங்களா, ஏதாவது நான் பேசுறதுல தப்பாக இருந்துச்சா. இப்போ இந்த டைமில் மட்டும், இந்த ஃபேஸில் மட்டும் மனுஷபுத்திரன் அந்த மாதிரி ஒரு எமோஷனல் டச்சுக்கு வரல. அப்படின்னா இல்லை, மனுஷபுத்திரன் உள்ளால மெச்சூர்ட் ஆகிறாரு. அந்த ஒரு இன்னசென்ஸ்ல இருந்து அடுத்த லெவலுக்கு அவர் மூவ் ஆகிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அதை ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறேன். ஏன்னா எப்பவுமே எல்லாருமே அந்த ஒரு குழந்தைத்தன்மையோட உள்ள இருக்க முடியாது, அதே காதலோட இருக்க முடியாது. ஆனால் வாழ்க்கைன்னு சொல்றது எல்லா உணர்வுகளும் சேர்ந்தது தான். அந்த இடத்துல இவ்வளவு நாளும் மனுஷபுத்திரன் எழுதுகிற விஷயங்கள் அது கவிதையை நேசிக்கிற எல்லாருக்கும், காதலை நேசிக்கிற எல்லாருக்கும், வாழ்க்கையை நேசிக்கிற எல்லாருக்கும் ஒரு பெருங்கொடையாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் நிறைய எழுதுங்கோ, ஆனால் அதை வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் தூரமாக வச்சுக்கோங்க. இதே போல் எல்லா பிறந்த நாளும் ஒரு கவிதை திருவிழாவாக உங்களோட ரசிகர்களோடையும் அன்பர்களோடையும் எல்லா வருஷமும் நடக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ மனுஷபுத்திரன், தேங்க்யூ.